நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த யோசுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்களை நடத்தி வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவர், இந்த 8வது மாதம் கூட கிருபை இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியர்களையும் ஸ்தாபனங்களையும் நீ பாதுகாத்து வருகிறீர். திருச்சபைகளையும் பாதுகாத்து வருகிறீர். நன்மை நினைத்து எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து வருகிறீர். நன்மை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஒரு அழைப்புனா வேலைக்கு ஒரு அழைப்பு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ரொம்ப பிரயாசப்படுவோம், போய் அதை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நமக்கு ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு அழைப்பு. இதை பார்க்கிறேன் தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் ஜெபிக்கும்படி நம்ம அழைக்கிறார். நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நம்ம பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஒருவேளை கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு சிலர் பார்த்திங்கன்னா ஜெபிப்பதே இல்லை. அப்படி அல்ல, ஜெபித்து ஜெயம் பெற்றவர்கள் ஏராளம். இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு அழைப்பு, ஜெப அழைப்பு ஆண்டு கூப்பிடுகிறார். பார்த்திங்கன்னா ஒரு எஸ்தருக்கு ஒரு அழைப்பு வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்தருக்கு ஒரு அழைப்பு வந்தது. 3ஆம் அதிகாரம், எஸ்தர் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அழைப்பு வருது. ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி தேவஜனமாகிய இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான பெற்றோரே, 13ஆம் வசனத்தில் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. எப்படின்னா, யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் பிசாசு ஆகான் ஒருவேளை ஆமான் மூலமாய் பல திட்டங்களை தீட்டி எப்படியாவது தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். இந்த நாளில் கூட நம்ம தேசத்தில் கூட வாலிபர்களையும் சிறுவர்களையும் இந்த வசனத்தில் சொன்ன வண்ணமாய் பாருங்கள், ஒரே நாளிலே 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 3:13 ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் எல்லாரையும் கொன்றணும். இதுதான் பிசாசுடைய பிளான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு நீ நம்மை ஜெபிப்பதற்காக அழைக்கிறார். யூதரை எல்லாத்தையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே துரிதமாய் செயல்படுது, கட்டளையிடப்படுகிறது. கட்டளைனா கட்டாயம் அதை செய்யணும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறார். ஒருவேளை அன்றைக்கு எஸ்தருக்கு ஒரு அழைப்பு வந்தது. முர்தேகாய் அழைக்கிறார், நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்து கொண்டிருக்கு. நம்மை பார்த்து அநேகர் பார்த்திங்கன்னா ஜெபித்து சலித்து போனோம். என்னத்தை கிடச்சிருக்கு? இல்லை, ஜெபித்தால் உண்மையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம ஜெபிக்கணும். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி எங்களுக்கு ஜெபிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கலாம். நமக்கென்று ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, ஜெபிப்பதற்கு ஒரு இடம் தேவை. ஒரு தானியேலுக்கு பார்த்திங்கன்னா
தானியேலுக்கு ஜெபிக்கக்கூடாதுன்னு சட்டமே இருந்தது, ஆனால் அதில் ஜெபித்தார். இப்போ நமக்கு எப்படி சட்டம் தெரியுமா? பிசாசு ஜெபிக்கவே விட மாட்டான். ஆமாம், அதில் நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராகி பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு இடம் வைத்திருந்தான், கரெக்டாக ஒழுங்கும் கிரமமாய் அதை செய்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நானும் நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். நானும் நீங்களும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒரு தானியேலை போல பாருங்க, 3 வேளை தான் முன் செய்து வந்தபடியே ஜெபிக்கக்கூட சட்டம் போட்டால் கூட அதை மீறி ஜெபிக்கிறான். ஏன்னா ஆண்டவரோடு கூட அவ்வளோ ஆசை, ஆண்டவர் மீது அவ்வளோ ஒரு பாசம், ஜெபத்தில் அவ்வளோ நன்மையை பெற்றிருந்தார் தானியேல். ஒரு மாசற்றவனாய் வாழ்ந்தார். இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் இங்கே எஸ்தர் அந்த அம்மா பாருங்களேன், ஒருவேளை கொடுக்கப்பட்டாயிடுச்சு, தீவிரமாக எல்லா பக்கமும் 15ஆம் வசனம் சொல்லுது, எஸ்தர் 3:15 அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். ஆமாம், இன்றைக்கி கூட பிசாசை அழிக்கணும்னு பல விதத்தில் பிரயாசப்படுகிறான். நானும் நீங்களும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறார். இன்றைக்கு அதுக்கு நாம் கீழ்ப்படிவோமா? வலியை பார்க்கலும் கீழ்ப்படிவது உத்தமம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமாம், நம்ம காணிக்க கொடுக்கலாம், நம்ம நிறைய காரியங்களை ஒருவேளை ஆலயத்தில் செய்யலாம், தப்பே இல்லை. ஆனால் ஜெபிப்பது, ஆண்டவர் சொல்வதுக்கு கீழ்ப்படிவது மேலானது. பார்த்திங்க, இந்த எஸ்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4ஆம் அதிகாரம் எஸ்தர் 4:16 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கேட்கிறது முக்கியம் அல்ல, அதை செய்வது தான் முக்கியம். வேதத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 16ஆம் வசனம் 4:16 சொல்லுது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் ஒருவேளை ஒரு தீர்மானம் எடுக்காங்க. அழைப்புக்கு கிடைத்தவுடன் ஜெபிப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த அம்மா அர்ப்பணித்து உபவாசம் போட்டு ஜெபிக்கிறாங்க. இந்த நாளில் கூட நாமும் கூட இன்றைக்கி தேசம் பாருங்கள், நீங்கள் டிவியை ஆன் பண்ண முடியலை, அவ்வளோ பாவம், எல்லாம் மரண செய்தி, தற்கொலை செய்தி, நல்ல செய்தியே இல்லை. ஒரு 10 செய்தி சொன்னால் அதில் ஒரு செய்தி மட்டும்தான் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. கேட்க முடியாத செய்திகள், போதை வஸ்துகள், பாவங்கள், ஒருவேளை குடிகள், காதல்கள், கொலைகள், தற்கொலைகள், பல விதத்தில் ஏமாற்றுத்தனங்கள். ஆனால் நானும் நீங்களும் நாம் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர். உங்களையும் என்னையும் ஒரு எஸ்தர் ராஜாத்தியாய் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், நம்மை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்மளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஜெபிக்கவே முடியலையே சிஸ்டர், ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவர் ஜெபின்னு சொல்கிறீங்களே, எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாதுல்ல, எனக்குள்ள ஒரு கேள்வி அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், எப்படின்னா ஒருவேளை திடீர்னு போய் ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியாது எல்லாரும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, சீஷர்கள் கேட்டாங்க, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு கேட்டாங்க. இயேசுபாட்ட கேட்டாங்கல்ல, நம்ம கூட எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாங்கன்னு கேட்கலாம். நம்ம கற்று தந்திருக்கிறார், எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்த ஆவியானவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு ஜெபிக்க முடியலை, கவலை, வீட்டு வேலை இதோடு ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஜெபிக்காமல் நம் ஜெயம் பெற முடியாது, அழிவை தடுத்து நிறுத்தவும் முடியாது. அவ்வளோ தேசத்தை அழித்து கொண்டு இருக்கிறான், வாலிபர்கள் அழித்து கொண்டு இருக்கிறான், சிறுவர்களை ஒரு விதமாய் அழித்து கொண்டு இருக்கிறான், குடும்பங்களை உடைத்து கொண்டு இருக்கிறான்,
முதியோர்களை கவலையிலே வைத்து வாட்டி கொண்டு இருக்கிறான். பல விதத்தில் போராடி கொண்டு இருக்கிறான். நானும் நீங்களும் செபித்து அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒருவேளை ஆமான் நினச்சது நடக்கக்கூடாது, பிசாசு நினச்சது நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடாது, நம்முடைய திருச்சபையில் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டும். உபவாசிக்கிறாங்க, உடனே ஜெபத்தை தொடங்கி ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒருவேளை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முதல்ல உங்களுக்கு அப்படி ஆண்டவர் ஆவியான ஆலோசனை கொடுக்க சொன்னார். ஒரு 5 நிமிஷம் முதல்ல போய் முழங்கால் படிக்கிட்டு ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, என்னால் ஜெபிக்க முடியலை, நான் தேசத்துக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், குடும்பங்களை பார்க்கும்போது ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே. நீங்கள் இந்த நாளில் பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது ஜெபித்து ஜெபித்து ஜெயம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். ஆமாம், நம்ம கூட நிறைய வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது பார்த்தீங்கன்னா உபவாசம் போட்டாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உபவாசம் போட்டாங்க, ஜெபிச்சாங்க. அந்த பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. எஸ்தர் புஸ்தகத்தில் 8:6 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அம்மாவுடைய தாகத்தை பாருங்களேன். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும். அதில் நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களில் எத்தனை வரதட்சணை கொடுமைகள். யோசித்து பாருங்கள், வரதட்சணை கொடுமைகள், எத்தனை குடும்பங்களில் சொல்ல முடியாத நெருக்கங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்றைக்கு அவர் யூத ஜனங்களை அழிக்கணும்னு நினச்சான், இன்னைக்கு பிசாசு தேசம் முழுவதையும் அழிக்கணும்னு நினைக்கிறான். எல்லாரையும் நரகத்துக்கு கொண்டு போகணும், இதுதான் அவருடைய பிளான். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஒரு 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 தாகம் வரணும், நமக்குள்ள ஒரு தாக்கம் வரணும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அவ்வளோ ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு வந்து ஜெபிச்சாங்க. ஜெபித்ததுனால சத்துரு முக்காடிட்டு மரித்து போனான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்தர் 6:12 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கமோ ஷாக்கர்னா தூடா கமனா, கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3:7 பார்த்தீங்க, 3ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகினாகிய ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனைகளையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி பாருங்க, உபவாசம் மட்டுமல்ல, தன்னை தாழ்த்தி ராஜாட்ட போறா. எப்படின்னா, ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து, என் ஜனத்துக்கு வருகிற அழிவை தடுத்து நிறுத்திருங்க ராஜா. ஏன்னா ராஜா கட்டளை போட்டார். எப்படி போய் கேட்குறாங்க பாருங்கள், எவ்வளோ ஞானமா. எப்படி பாருங்கள், அழுது ஆகாகினாகி உபவாசித்தாங்க, ஜெபிச்சாங்க. இங்கே பாருங்கள் அர்ப்பணிக்காங்க. இங்கே பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகினாகிய ஆமானின் தீவினை, அவன் போட்ட திட்டத்தை அப்படி சொல்கிறாங்க. அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, எனக்கு அன்பான பெற்றோரே, உடனே ஒரு பெரிய விடுதலையை தேவஜனங்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். அது மட்டும் அல்ல, பார்த்திங்கன்னா என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 6ஆம் அதிகாரத்தில், எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 12 அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு ஒழுங்கு நினைக்கல, என்ன பிசாசு, சில நேரம் நம்மளே நினைப்போம் பிசாசு ஜெபிக்க விட மாட்டேங்கானே அப்படின்லாம் நினைப்போம். அது பல சூழ்ச்சிகள் இருக்குது, பல தடைகளை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அவருடைய பிளான் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டது. நாளிலே ஜெபிக்கிறவர்கள் தான், உண்மையிலே சொல்கிறேன், இனிமேல் நம்ம கடைசி காலத்தில் வந்து இருக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு பெரிய, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஒரு டுனாமிஷ்.
நம்ம அதெல்லாம் எல்லாருமே நம்ம எல்லாரும் இதை பார்க்கிற எல்லாருமே நம்ம ஒரு ஜெப வீரனாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுப்பா ஜெப வீரன். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால் நான் அடிக்கடி எப்படி நினைப்பேன், இயேசுப்பா எனக்கு ஜெபிக்க முடியாது ஆண்டவரை, ஆனால் நீங்கள் ஜெப வீரன் தானே, என்ன ஜெபிக்க வைங்கப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியல. சில தடுமாறுவோம், ஜெபிக்கணும்னு போவோம், ஜெபிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம தவறை ஒத்துக்கொண்டு நீங்கள் ஜெப வீரன் தானப்பா, என்னை ஜெபிக்க வைங்கன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், எஸ்தர் ராஜாத்தியை பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ராஜாத்தி ஜெபித்ததுனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ பெரிய 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். மொர்தெகாய்க்கும் கொடுக்கிறார், எஸ்தருக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்படுகிறது. இந்த 16ஆம் வசனம் 8:16 வேதத்தில் வாசிக்கும்போது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாருங்க, ஒரு மொர்தெகாய் மூலம், ஒரு எஸ்தர் ராஜ்யத்தின் மூலம், சில தாதிமார்கள் மூலம் நடந்த ஜெபம் அழிவை தடுத்து நிறுத்தப்பட்டது. சத்துரு மடிகிறான். அது மட்டுமல்ல, யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும். ஜெபம் என்பது எனக்கு அன்பான பெற்றோரே அர்ப்பணிப்பு. ஆமாம், நம்முடைய சுபாவத்தெல்லாம் மாற்றும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஜெபிக்க ஜெபிக்க உங்களை தேவ சாயலாய் மாற்றுவார். நம்முடைய வார்த்தைகளை மாற்றுவார், நம்முடைய சுபாவங்களை மாற்றுவார், விசேஷ ஞானத்தை தருவார். ஏன்னா தானியேலுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஜெப நேரத்தை பாருங்களேன், 3 வேளையும் முழங்கார் படியிட்டு தான் முன் செய்து வந்தபடியே கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறதில்லை. பாடுகள் வந்தது, சிங்க கெபிதான், மரணம்தான், அதில் கூட ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் தப்பு வைக்கவில்லையா, பாதுகாக்கவில்லையா? தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இங்கே தேசத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு. உங்கள் ஜெபம் அழிவை தடுத்து நிறுத்தும். விமானங்களை பாருங்கள், எத்தனையாய் ஒருவேளை நான் நினைக்கிறேன் வானமண்டலத்தின் பொல்லாத வல்லமையில் தான் இப்படி போராடி கொண்டு இருக்கிறது. ஜெபிக்கிற உங்களுக்கும் எனக்கு அந்த ரகசியம் தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை முதியோராக இருக்கீங்களா, உட்காந்து பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. பெற்றோராக இருக்கீங்களா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்களாக இருக்குங்களா, ஒரு எஸ்தரை போல் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்தது ஒருவேளை திருச்சபைக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் ஊழியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். தேவனுடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான சகோதரிகளே, அன்பான பெற்றோரே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? எஸ்தரை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமானுடைய பிளான் எல்லாம் மூக்காடிட்டு கொன்று மடிய வைத்து பிசாசின் திட்டங்களை தேசத்தில் அவன் என்னதெல்லாம் போட்டிருக்கிறானோ எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார். அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா தானியேல் ஜெபிச்சதுனால எப்படி நிறைய காரியம் ஏதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய காரியம் 2 ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜ்யபாரம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். சிங்கத்தின் வாய்களை கட்டினார். எத்தனை பிரச்சனை, ஒருவேளை சிங்கம் போல பிரச்சனையாக இருக்குது சிஸ்டர், ஜெபிக்க முடியல, இதில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விசேஷமாக உயர்த்துவார். ஆமாம், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததான். இந்த நாட்களிலே தானியேல் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே பரலோகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டு தான். ஆமாம், அந்த கரெக்ட் ஜெபம் டைம், நீங்கள் அந்த கரெக்ட் டைமை நம்ம ஜெபிக்கும்போது, நான் முன்னாலே இதை பேசியிருக்கிறேன், நம்ம ஜெபம் ஒரு கரெக்ட் குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தை நீங்கள் வச்சு அந்த ஜெப நேரம் என்பதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். சமையலுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நேரம் வச்சுருக்கோம். அதே போல் ஜெபத்திற்கென்று ஒரு நேரம், துதிப்பதற்கென்று அந்த நேரம், வேத வாசிப்பதற்கென்று ஒரு நேரம், அப்படி நாம் எடுத்துக்கொண்டுமானால் இந்த தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். அது மட்டுமா, தேவதூதன் காவிரியில் இறங்கி வந்தார்.
இறங்கி வந்தார். மிகவும் நீ மிகவும் பிரியமானவன் தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்ன தெரியுமா? அந்த 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 9 பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார். தேவஜனமே, நீங்கள் மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு இந்த நாளிலிருந்து செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஒரு நாள் அப்படி ஜெபத்தை குறித்து நான் சில காரியங்களை தியானித்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த அன்னை மோகனெல்லாம் நல்லா பயன்படுத்துகிறீங்கப்பா அப்படி நான் எல்லா காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிலாம் அவங்கெல்லாம் எவ்வளோ ஜெபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை கூட உங்களை கூட என் பிரியமேன்னு கூப்பிடுவார். அடிமேட்டு என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, நீ கூட வெள்ளிக்கிழமை ஒரு 35 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு இருக்கிறாயேன்னு கேட்டார். ஆமாம், எனக்கு நானே மறந்து போயிட்டோம். வெள்ளிக்கிழமை நாங்கள் கூடி ஜெபிப்பது வழக்கம். நாளிலிருந்து அதை நாங்கள் டேட்டு பார்க்குறத ஒன்றாலும் நாங்கள் கணக்கு வச்சதே கிடையாது. ஆண்டவரோடு பேசினார். நீ ஜெபிக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களேன்னு கேட்டார். அப்போ உங்கள் ஜெபத்தை கணக்கு வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு. அது கீழே கொட்டப்படுவது அல்ல தேவஜனமே. ஆமாம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இயேசுப்பா, நாங்கள் ஜெபிச்சதை கணக்கு வச்சுருக்கீங்களா இயேசுப்பா? எவ்வளோ நல்ல ஆண்டவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒரு எஸ்தரை போல அழிவை தடுத்து நிறுத்தணும். விமானம் விழக்கூடாது, அப்படிலாம் ஜெபிங்க. தற்கொலை நடக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சாதான் பாதுகாக்கப்பட முடியும். எஸ்தர் ஜெபிச்சாங்க, அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது, உயர்த்தப்பட்டார்கள். மொர்தெகாயும் யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிட்டான். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஒரு தானியேல் முன் செய்து வந்தபடியே முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிங்க. பிறகு 10 நிமிஷம், பிறகு 1 மணி நேரம், பிறகு 2 மணி நேரம், பிறகு நேரம் போகிறதே தெரியாது. அப்படி உங்களை ஜெபிக்க வைப்பார். அப்படி முடியுமா சிஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மிகவும் பிரியமானவன். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கீங்களோ அதுக்கெல்லாம் பரலோகத்திலிருந்து பதில் உண்டு தேவஜனமே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பார்க்கிறேன் தேவ ஜனத்துக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே இவர்களை ஒரு ஜெப வீரனாக, ஒரு மன்றாட்டு வீரனாக, ஓ ராஜா, எல்லாரையும் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். ஜெபிக்க முடியாதபடி தடைகள், பலவீனங்கள், கவலைகள், பயங்கள், ஆண்டவரே மனிதர்களுடைய தடைகள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகள், சூழ்நிலை கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இவள் ஆண்டவர் எங்கெல்லாம் இவங்க குடும்பத்தை அழிக்கணும், திருச்சபைகளை அழிக்கணும், தேசத்தை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா திட்டத்தையும் இன்றைக்கு இவர்கள் ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றும் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வைப்பீராக. ஒரு எஸ்தராய் ஆமாண்டவர் உபவாசித்து ஜெபித்து உபவாசிக்கட்டும் ஐயா, தன்னை அர்ப்பணிக்கட்டும் ஐயா. ஒரு பாரம் வரட்டும் ஐயா. ஏதோ வந்தோம் போனோம் ஜெபிச்சோம் இல்லை, ஆலயத்துக்கு போனால் அழுது ஜெபிக்கணும், தனியாக உட்கார்ந்தா ஜெபிக்கணும் ஐயா. அந்த கிருபை என் ஜனத்துக்கு கொடுப்பீராக. அப்படியே ஒரு மன்றாட்டு வீராங்கனையாய் எல்லாரையும் மாற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. அப்படி தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. தானியேலை போல ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இவர்கள் முன் செய்து வந்தபடியே ஆதி நாட்களில் ஜெபித்த ஜெபம், ஆதி நாட்களில் செய்த ஊழியங்கள், ஆதி நாட்களில் செய்த கர்த்தருக்காக ஓடின காரியங்கள் இதெல்லாம் மறுபடியும் இவர்கள் வாழ்க்கையில் துளிர்க்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தராமப்பா நன்றி ஆண்டவருடைய. எதற்கெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ, இதெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிட்டு குடும்ப சூழ்நிலையில் அப்படியே ஆண்டவரே ஆஃபாகி இருக்கிறார்களோ, மறுபடியும் இவர்கள் வாழ்க்கை துளிர்ப்பதாக, மறுபடியும் இவர் ஜெபிப்பார்களாக. வேதத்தில் எழுதப்பட்ட தானியேலையா, வேதத்தில் எழுதப்பட்ட எஸ்தராய், வேதத்தில் எழுதப்பட்ட ஓ ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தீமத்தை வாய் அப்படிப்பட்ட முத்திரையை கர்த்தர் போடும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் வெறுமையெல்லாம் மாறட்டும், தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், வெறுமை மறையட்டும். இவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் முத்திரை போடுவீராக. குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக, பிள்ளைகள் காரியங்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக, இவர்கள் உயர்வார்களாக, செழித்திருப்பார்களாக, கர்த்தருக்குள் எழும்புவார்களாக, ஓ பரிசுத்தத்தில் உயர்வார்களாக. இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இவர்களை தானியேலை போல எல்லா காரியத்திலும் ஜெயமாய் முடித்து கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.